க்ரூமிங் வந்து கண்டிப்பா தேவை. இப்ப நம்ம எப்படி சுத்தமா இருக்கணும், குளிக்கணும் அப்படின்றதுதான் கேட்ஸுக்கு க்ரூமிங் கண்டிப்பா தேவை. ஷோ குவாலிட்டியா வளர்க்குறவங்க அவங்களோட டிஃப்ரெண்ட் அவங்க மெத்தட்ஸ் எல்லாமே, நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் வீட்டுல நார்மலா வளர்க்குற கேட்ஸுக்கு 2 months வந்து குளிக்க வைப்பேன். பர்ஷியன்ஸ்க்கு, இந்தியன்ஸை வந்து 6 months ஒன்ஸ் தான் குளிக்க வைப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து பொதுவாகவே அவங்கள சுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தண்ணினா அலர்ஜி. நீங்க இப்ப தண்ணியை காட்டிட்டீங்கன்னா 1 வாரத்துக்கு என்கிட்டயே வரமாட்டா, இல்லைன்னா அவளுக்கு ஃபீவர் வந்துடும். ஆனா பர்ஷியன்ஸ் அப்படி இல்லை, அவங்களுக்கு அவங்கள சுத்தம் பண்ணிக்க தெரியாது. அதிகமா அவங்க வந்து ஒரு பொம்மை மாதிரி தான் இருப்பாங்க வீட்டுல. ஸோ அவங்கள வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் நான் குளிக்க வச்சிருவேன். ஆனா இந்தியன்ஸ் வந்து 6 months 1 இல்ல அழுக்கா இருக்காங்க அந்த பட்சத்துல தான். பட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ட்ரை ஷாம்பு போட்டு எல்லாருமே நான் கிளீன் பண்ணிடுவேன். ட்ரை ஷாம்புன்னு உங்களுக்கு எல்லா பெட் ஷாப்லயும் இருக்கும், ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லயும் இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ட்ரையா இருக்கும், ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நல்லா நம்ம கையில போட்டு நல்லா கேட்ஸுக்கு நல்லா நம்ம வந்து மசாஜ் மாதிரி பண்ணி விட்டா கிளீனா இருப்பாங்க.